தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் டிவிகே கட்சி தலைவர் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இன்று முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை அவரது இல்லத்தில் தனிப்பட்ட முறையில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். சட்டசபையில தற்காலிக சபாநாயகர் முன்னிலையில் அனைத்து எம்எல்ஏக்களும், அதாவது 234 எம்எல்ஏக்கள்ல 232 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு பதவி ஏற்பு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு பதவியை ஏற்றுக்கிட்டாங்க. ஜெயலலிதாவும் கருணாநிதியும் அவர்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப எளியும் புனியமா இருப்பாங்க. எம்ஜிஆரும் கலைஞர் அவர்களும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். கலைஞர் அவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு எம்ஜிஆர் நிறைய உதவிகள் செய்தார், அதாவது பிரச்சாரம் செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் பிரிந்து இருவேறு துருவங்களாக அரசியல தென்பட்டாலும் அவங்க தனிப்பட்ட முறையில் ஒருவரை நலம் விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். அண்ணாதுரை அவர்கள் தான் வெற்றி பெற்றவுடன் காமராஜரை நேரா வீட்டுக்கே போய் பார்த்து அவர்கிட்ட வாழ்த்துக்களை பெற்றார். திரு வைகோ அவர்கள் அண்ணநகர்ல இருக்க திரு வைகோ அவர்கள் இல்லத்துக்கு போறாரு. ஏன்னா அவரும் மிகுந்த பழமையான அரசியல்வாதி, அதே போல அரசியல் அனுபவம் பெற்ற ஒரு முயற்சியானவர். அவர்கிட்டயே நிறைய விஷயங்கள் இருந்து கத்துக்கலாம் என்ற எண்ணத்துலதான் விஜய் அவர்கள் போறாரு. வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களுக்கு. இன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு, அதாவது தமிழக அரசியல் வரலாற்றுல ஒரு முக்கிய நிகழ்வு நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் டிவிகே கட்சி தலைவர் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இன்று முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை அவரது இல்லத்தில் தனிப்பட்ட முறையில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இது ஒரு முக்கிய நிகழ்வாக தமிழக மக்களாலும் அரசியல் தலைவர்களாலும் எதிர்கட்சியை சேர்ந்த அரசியல் தலைவர்களாலும் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நடைபெற்றிருக்கா அப்படின்றதான் நம்ம ஒப்பிட்டு பார்க்க போறோம். இது ஒரு நல்ல நிகழ்வா அல்லது இதை எப்படி தலைவர்களால் பார்க்கப்படுகிறது, அதே போல நம்மளால், அதாவது HKS வாய்ஸ் மீடியாவால் எப்படி பார்க்கப்படுகிறது என்றுதான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாமே ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், எங்களோட சேனலை தொடர்ந்து பார்க்கிற அத்தனை பேருக்கும் நன்றி. அதே நேரம் பார்த்துட்டே இருக்கிறவங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் கூட அழுத்தி பாருங்க, அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே வரும். வாங்க நம்ம நிகழ்ச்சி போலாம். இன்னைக்கு சட்டசபையில தற்காலிக சபாநாயகர் முன்னிலையில் அனைத்து எம்எல்ஏக்களும், அதாவது 234 எம்எல்ஏக்கள்ல 232 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு பதவி ஏற்பு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு பதவியை ஏத்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சத கையோட திரு விஜய் அவர்கள், தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள், நேரா திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் இல்லத்தில் சென்று அவரை சந்தித்தார். இந்த நிகழ்வு அனைத்து மக்களாலும் சரி, அதே நேரத்தில் இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் தலைவர்களும் முற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு நாகரிகமான ஒரு முறையை எல்லாருமே பாராட்டுறாங்க. அதுல குறிப்பா இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியை பத்தி சொல்லிட்டு இதுக்கு முன் உதாரணங்களையும் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்றத பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு விஜய் அவர்கள் திரு மு.க.ஸ்டாலின் இல்லத்தில் போகும்போது பாத்தீங்கன்னா, அங்க துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள், இன்றைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பாத்தீங்கன்னா வாசல்லையே நின்றுட்டு இன்னைக்கு விஜய் அவர்கள் தன்னோட வீட்டுக்கு, அதாவது முதல்வர் முன்னாள் முதலமைச்சர் தங்கி இருக்கும் இல்லத்துக்கு வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போய் தன் தலைவர் அறிமுகப்படுத்தினார், தன் தந்தையும் தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்களிடம். அப்போ எதுக்கு விஜய் இங்க போனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் அதே போல அரசியல் அனுபவம் பெற்ற அவர்கிட்ட வாழ்த்துக்கள் பெற போனாரு. அப்ப இருவரும் பரஸ்பரம் பொன்னாடை பொருத்திக்கிட்டு சிறிது நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த நிகழ்ச்சியில முன்னாள் அமைச்சர்கள் சேகர் பாபு, ஏவா வேலு, MRK சொல்லுவோம், இந்த மாதிரி தலைவர்கள் எல்லாம் கூட இருந்தாங்க. அப்போ திரு விஜய் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா ஆனந்த் அவர்கள் கூட இருந்தாரு. இந்த ஒரு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் அனைவராலும் பார்க்கப்படுகிறது. புருவத்தை உயர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. மரியாதை தெரிந்த ஒரு முதல்வர். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, உதாரணத்திற்கு ஜெயலலிதாவும் கருணாநிதியும் அவர்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப எளியும் புனியமா இருப்பாங்க. அதாவது தீய சக்தின்னு அம்மா சொல்றதும், இவங்க கலைஞர் அவர்கள் ஜெயலலிதாவை வசைப்பாடுவதுமாக இருவரும் இருவேறு துருவங்களாக செயல்பட்டார்கள். அரசியலை கடந்து தனிப்பட்ட முறையிலுமே பெருசா ஒவ்வொருத்தரும்
ஒருத்தரை பரஸ்பரம் பாராட்டி கொண்டது இல்லை. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அதற்கு முன் காலகட்டத்தில் எம்ஜிஆரும் கலைஞர் அவர்களும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். கலைஞர் அவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு எம்ஜிஆர் வந்து நிறைய உதவிகள் செய்தார், அதாவது பிரச்சாரம் செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் வந்து பிரிந்து இருவேறு துருவங்களாக அரசியல தென்பட்டாலும் தனிப்பட்ட முறையில் ஒருவரை நல விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 1967 முதல்ல அண்ணாதுரை அவர்கள் வந்து ஆட்சி கட்டில வந்து காங்கிரஸ் வந்து தோல்வியடை வச்சாங்க. அந்த நிகழ்வுகளும் வந்து பாத்தீங்கன்னா பக்தவச்சலம் அவர்கள் வந்து அண்ணாதுரையோட வெற்றி என்ன சொன்னார்னா ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இது வந்து தமிழகத்தின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு கடுமையா விமர்சித்தாரு. இது அண்ணாதுரைக்குமே வந்து ரொம்ப மன கஷ்டங்களை ஏற்படுத்தியதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அதே பக்தவச்சலம் அவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உச்சி முகர்வாரு. தனிப்பட்ட முறையில் அண்ணாதுரை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பக்தவச்சலம் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே போல அண்ணாதுரை அவர்களும் காமராஜர் அவர்களும் பாத்தீங்கன்னா காமராஜர் அதாவது 1967 ஆண்டு காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது அண்ணாதுரையால். அந்த நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா அண்ணாதுரை சட்டசபையில சொல்வாரு, காமராஜர் போன்ற ஒரு தலைவர்கள் இந்த சட்டசபையில் இல்லாமல் அவர் தோல்வி அடைந்தது மிகுந்த வருத்தத்தை தருது. அதே நேரத்தில் இந்த சட்டசபையை பெருமையை இழக்கிறது அப்படின்னு தான் அண்ணாதுரை அவர்கள் சொன்னாரு. அண்ணாதுரை அவர்கள் தான் வெற்றி பெற்றவுடன் காமராஜரை வந்து நேரா வீட்டுக்கு போய் பார்த்து அவர்கிட்ட வாழ்த்துக்களை பெற்றார். அதே போல பக்தலட்சுமி அவர்கள் வீட்டுக்கு சென்று வாழ்த்துக்களை பெற்றார். அதே போன்ற ஒரு நிகழ்வு இன்றைக்கு அரசியல் தமிழக அரசியல் நடக்குதுன்னும் போது நிச்சயமா சொல்றேன், இது ஒரு நல்ல விஷயமாக தான் தென்படுகிறது. அதே போலதான் விஜயும் இன்று நேரடியாக திரு ஸ்டாலின் அவர்கள் இல்லத்திற்கு சென்று அவரிடம் வாழ்த்துக்கள் பெற்றார். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அரசியல் நாகரிகத்தோடு நடந்துக்கிறாங்க. அரசியல்ல எதிரிகள் தான், ஆனா தனிப்பட்ட முறையில பண்பாட்டை மீறக்கூடாது அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு மிக சிறந்த உதாரணமாக பார்க்கப்படுகிறது. விஜயோட ஒவ்வொரு மூவுமே வந்து பாத்தீங்கன்னா பலராலுமே பாராட்டத்தக்க வகையில் இருக்கு. பாத்தீங்கன்னா இதை முடிச்சுட்டு இங்கிருந்து நேரா திரு வைகோ அவர்கள் அண்ணா நகர்ல இருக்க திரு வைகோ அவர்கள் இல்லத்துக்கு போறாரு. ஏன்னா அவரும் மிகுந்த பழமையான அரசியல்வாதி, அதே போல அரசியல் அனுபவம் பெற்ற ஒரு முயற்சியானவர். அவர்கிட்டயே நிறைய விஷயங்கள் இருந்து கத்துக்கலாம் என்ற எண்ணத்துலதான் வந்து விஜய் அவர்கள் போறாரு. இந்த பெருந்தன்மை வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு இருக்கிறது வந்து நிச்சயமா ஒரு பாராட்டத்தக்க கூடிய ஒரு செயல். அங்கிருந்து தன் ஆட்சிக்கு உதவி புரிந்த திருமாவளவன் அவர்களையும் சந்திப்பதாக கூறப்படுகிறது. இது போல ஒரு அரசியல் நாகரிகத்தோடு செயல்படும் போது தமிழகத்தின் வெற்றிக்காக எல்லாரும் முன்னாடி, ஏன்னா இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில பாடுபட்டாங்க தமிழகத்தின் வெற்றிக்காக அரசியலை கடந்து. இன்னைக்கு வந்து இவங்க கிட்ட வந்து சில நல்ல விஷயங்கள் இருக்குன்னா அதை வந்து அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிற விஷயமே இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுகிறது. இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை நம்ம உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா அண்ணா காமராஜர் எப்படி இருந்தாங்களோ அதே போல தானும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உதாரணத்துக்கு அண்ணாதுரை அவர்கள் நிறைய கோப்பை பார்த்திருக்காராம். அந்த கோப்புல சில கோப்புகள் எல்லாம் பார்க்கும்போது காமராஜர் காலத்துல இது நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லும் போது இந்த கோப்பு எல்லாம் வந்து பார்த்துட்டு, அதாவது ஃபைல் பார்த்துட்டு இந்த சிஸ்டமா அப்படியே கொண்டு போங்க, ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு அறிவுபூர்வமான தமிழக மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லி அண்ணாதுரை சொன்னாரு அப்படின்னு சொல்லி அரசியல் வரலாறு சொல்லுது. அதே நேரத்தில் உலக தமிழ் மாநாட்டை நடத்தும் போது அண்ணாதுரை அவர்கள் நேரா காமராஜர் வீட்டு இல்லத்திற்கே சென்று அவரை வந்து வரவேற்று வந்து பத்திரிகை கொடுத்துட்டு வந்து வரவேற்றுட்டு வந்தாரு. இந்த மாதிரி நிகழ்வுகள் இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறமா தமிழக அரசியல் வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னா நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்படி ஒரு நிகழ்வு பார்க்கப்படும் போது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயமாக தெரிகிறது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் தலைமையேற்ற பிறகு தமிழ்நாடு வெற்றி பாதைக்கு செல்லும் அப்படின்னு தான் நான் HKS வாய்ஸ் மீடியா சார்பா நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா அவரோட அணுகுமுறை மிகவும் ஒரு புத்தி கூர்மையான அணுகுமுறையாக தான் தோன்றுகிறது. ஏன்னா நான் ஜெயிச்சிட்டேன், நீங்க எல்லாம் யாரு, உங்களெல்லாம் அடிச்சுட்டேன், எக்ஸாம்பிள் தீய சக்தின்னு சொன்னாரு. அந்த தீய சக்தின்னு சொன்னது வந்து ஒரு தேர்தல் காலங்கள்ல ஒரு அரசியல் எதிரியை வீழ்த்த வேண்டும் என்ற காரணங்களுக்காக தான் சொன்னாரே தவிர்த்து, பட் தனிப்பட்ட முறையில் அவர் பண்பாட்டை வந்து அவர் மதிக்கிறாரு. நேரா போய் ஸ்டாலின் அவர்களிடம் போட்டு வாழ்த்தை பெற்றுக் கொண்டு வந்திருக்கிறார். இது மாதிரி ஒரு விஷயங்கள் தமிழகத்துல நடக்குதுன்னும் போது நிச்சயமாக நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி கூட வந்து பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்து வீரமணி அவர்களையும் நேரா போய் அவர் வீட்டுல சந்திச்சு அவர் மாதிரி பெரியவங்க கிட்ட வாழ்த்துக்களை வாங்கிட்டு வந்தாரு. இதுல இருந்து என்ன ஒரு விஷயங்கள் தெரியுது அப்படின்னா, தமிழகம் வளர்ச்சி பாதையில் செல்வதற்கு அனைத்து தலைவர்களும் கை கொடுக்க வேண்டும் என்பதுதான் விஜய் அவர்களோட எண்ணம். அதே போல பிரதமர் அவர்களையும் சரி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களையும் சரி, நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சரி சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக இருக்கிறார். அதே போல தமிழகத்தின்
திரைப்படத்தின் முன்னேற்றத்திற்கு நிதியை பெறுவதோடு மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்போர்ட் வேணும் அப்படின்றத வெளிப்படையா தெரிவிச்சிருக்காரு. இது எந்த இடத்துல விஜய் அவர்களுக்கு ஈகோ இல்லாத ஒரு செயலையை காட்டுகிறது. நிச்சயமாக இது விஜயோட அரசியல் சினிமா துறையில ஜெயிச்சிட்டாரு. அதே போல அரசியல்லையும் ஜெயிப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்த்துவோம்.